அதாவது அந்த இல்ல இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் ஐயா, ஓப்பனா சொல்ல போனா பகவதி அம்மன் அவர் உயிரை காப்பாத்திருக்கும். அப்ப பகவதி அம்மனுக்கு இம்மாற்றல் இருக்கும், ஏதோ ஒரு இது இருக்குது. அப்ப நம்ம தென் பகுதியில இருந்தா அவர் வர முடியும். கன்னியாகுமரியில ஐயா இருந்து அரக் மதுரைக்குள்ள இருக்க பகுதியில இருந்தா வர முடியும். இன்னைக்கு இது வந்து பகவதி நான் அம்மாவை இம்மாற்றல்களை ஐயா பத்தி பேசுனதுனால நான் சொல்றது இந்த பகவதி பகுதியில இருந்தா வர அம்மாவை முடியும் கண்டிப்பா. சென்னையில இருந்து வர பகவதி அம் 100% வாய்ப்பு இல்லை. அதை வச்சு தான் நான் அடிச்சு ஐயா சொல்றது. பகவதி அம்மனுடைய அந்த பாடல்ல போட்டிருக்கிறது பகவதி அம்மன் அவர் உயிரை காப்பாத்தின மாதிரி பாடல்ல சில 2 பாட்டு வருது. அப்போ அவர் இந்த பகுதியில ஐயா இருந்தா வர முடியும். பகவதி அம்மாவை கும்பிடுற ஆர்எஸ்எஸ் காரன் அவரை கொலை பண்ண இருப்பான். சொல்ல புரியுதா? ஆஹா, பகவதி அம்மா பகவதி தான் அம்மன் அவனும் கொல்றான். காத்தருள்வாளே அப்படின்னு வரும். ஆ அன்னை அவன் வந்து அவள் ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாம் காத்தருள்வாளே போய் இவன் பகவதி மீது அம்மனை இரக்கம் கும்பிட்டோன்னு கொண்டு. ஆமா அந்த பகவதி அம்மனை கும்பிடுற ஆர்எஸ்எஸ் காரன் தான் வில்லனா வருவான் அவருக்கு. சொல்ல புரியுதா? ம். ஆமா, ராட்சசி ஒருத்தி வருவா, அரக்கி ஒருத்தி வருவா. ஐயா வரட்டும். இவங்களை எல்லாம் ஆ. காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா இருந்து காப்பாத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நேரம் வரும்போது வெளியே வருவார், அவ்வளவுதான்.